அது மட்டும் இல்லை, நீ கொடுக்குற வாடகையில் பாதி அந்த பொண்ணோட வாடகையில் சேர்த்துட்டேன். அந்த பொண்ணு ஒத்துக்குச்சு. இங்கே பாரு, எப்படி பார்த்தாலும் உனக்கு நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணு ஏதோ கம்பெனியில் வேலை பார்க்குதான். நீ அந்த பொண்ணுக்கிட்ட நல்லபடியாக நடந்துக்கிட்டு அந்த பொண்ணோட ஆஃபீஸில் வேலையை தேடிக்கிட்டு மரியாதையாக எனக்கு வாடகை கொடுக்குற வழியை பாரு. அதை விட்டுட்டு அந்த பொண்ணோட சண்டை கிட்ட போட்டு கிடந்துன்னு வச்சுக்க, அவ்வளோதான். நீ பார்ப்பலாம். அம்மா, நான் சொன்ன கண்டிஷனில் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு சார். எனக்கு 5ஆம் தேதினா வாடகை வந்துடணுமா? சார் நான் வாடகை அக்கௌண்ட்டில் சென்ட் பண்ணிடுறேன் சார். சரி சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிங்க சார். ஆமாம், உங்கள் பேர் எதாவது சொன்னீங்கல்ல, அது கடவுள் பேர் எதாவது சொன்னீங்களம்மா? ஆண்டாள் சார். என்ன சார், இந்த பொண்ணு இந்த பேரை வச்சிருக்கு? எனக்கு இந்த பொண்ணுலாம் வேணாம், வேற பொண்ணு கூட்டுவாங்க. ஏய், இந்த பேர் உனக்கு என்ன பிரச்சனை? இது எங்க அப்பா எனக்கு ஆசையா வச்ச பேரு. உனக்கு பிடிக்கலாம், என்னால மாத்திக்க முடியாது. நீ கூட தான் வீரான் பேரை வச்சுக்கிட்டு கையில கருத்துனியோடு நிக்கிற. அதெல்லாம் நான் கேட்டேனா? ஏய், இங்க பாரு, நீ வந்ததுல இருந்தா என்கிட்ட ஓவரா பேசிட்டு இருக்க. அவ்வளவுதான் உனக்கு சொல்லிட்டேன். அப்படிதான் பேசுவேன். என்னடா பண்ணுவேன்? என்னது டாவா? ஏன்னா நீ வேணாண்டி, வேற பொண்ணு கூட்டோடா. நீ யாரை பத்திராடான்னு சொன்னேன்? ஐயோ, ஓனர் டிக்கு பதிலாக டா போட்டு கூப்பிட்டேன். கட்சிக்காதீங்க. என்ன ஓனர் நினைச்சியா இல்ல வேற ஏதாவது நினைச்சேடா? இந்த பொண்ணு வேண்டாம், அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்குற. ஏய், 2 பேருக்கும் ஒண்ணு சொல்றாங்க, சண்டை போடாம மரியாதையா வாடகை கொடுக்குற வழியை பாருங்க.